Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ். பைத்தான் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி வேல்யூ இன் பைத்தான் ஹாஸ் அ டேட்டா டைப்பு. ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு டேட்டா டைப்பை சார்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பைத்தான் டேட்டா டைப்பில் வந்து சில டைப் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து பைத்தான் நம்பர்ஸ் லிஸ்ட்டு, டியூப்புல்ஸு, ஸ்ட்ரிங்கு அண்ட் செட்டு, டிக்ஷனரி இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். இதில் வந்து எவ்ரி திங் இன் அன் ஆப்ஜெக்ட் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங். பைத்தானில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இதில் வந்து டேட்டா டைப்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. வேரியபிள்ஸ் ஆர் இன்ஸ்டன்ஸ், அது வேரியபிள்ஸ்னால் என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ். அதான் நம்ம எவ்ரி திங் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் ஆகும், டேட்டா டைப்ஸ்ன்றது கிளாஸ் ஆகும் இங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வாங்க பைத்தான் டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல, அதை என்னென்னு பார்க்கலாம். பைத்தான் நம்பர். நார்மலி பைத்தான் நம்பர்ன்றது ஒன்றும் கிடையாது. இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபால்ஸ்ன்றத பைத்தான் நம்பர் கேட்டகரி. இதெல்லாமே பைத்தான் கேட்டகரியில் அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். A = 5ன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் A இஸ் ஆஃப் டைப் ஏன்னு கொடுத்தேன்னா டைப் A அப்படின்னு சொல்கிறப்போ அது என்ன டைப்புன்னு பிரிண்ட் ஆகும். தட் மீன்ஸ் இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்றது இப்போ இன்டிஜர்னு பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் A = 2.0. பிரிண்ட் A இஸ் ஆஃப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் A. இந்த ஏயோட டைப் என்ன உங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும். இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜினரி வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். A = 1 + 2jன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து A இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொஸ்டின் மார்க் போட்டு இஸ் இன்ஸ்டன்ஸ் 1 + 2j காம்ப்ளெக்ஸான்னு கேட்குறேன். இது என்ன இந்த இதில் மெயின் பண்ணுறாங்கன்னா இந்த ஏன்ற கேட்டகரி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இல்லையா அப்படின்றது தான் ஈஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணுறப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா A இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏயோட வேல்யூ என்னது 1 + 2j இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஈஸ் இன்ஸ்டன்ஸ்ன்றப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸாக இல்லையான்னு கேட்குறது பைனரியில் ஆன்சர் சொல்லணும். இது வந்து பைனரியில் சொல்கிறப்போ இது வந்து பார்க்குறப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ்ன்றப்போ ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இது வந்து பைத்தான் நம்பர்ஸோட கேட்டகரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் இஸ் நத்திங் பட் இஸ் ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸு. அப்படி அதை தான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஐட்டமுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணலாம், இன்டிஜர் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோட்டிங் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். A = 1, 2.2, பைத்தான்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா லிஸ்ட்டில் we can use any type of datas inside the list. ஓகேங்களா, லிஸ்ட் வந்து மியூட்டபிள்னு சொல்கிறாங்க. லிஸ்ட் ஆர் மியூட்டபிள்னு சொல்கிறாங்க. மியூட்டபிள்னா என்ன மீனிங்னா உங்களால் வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா A = 1, 2, 3. இதில் வந்து A array of 2 அந்த பொசிஷனில் 3ன்றது இருக்குது. A array of 2ன்றதில் 3 இருக்குது. அங்கே 4ன்ற வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். A array of 2ங்கிற இடத்துல 4ன்றதை அசைன் பண்ணுறப்போ மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறப்போ A = 1, 2, 4ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து பைத்தான் லிஸ்ட் கேட்டகரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் டியூப்புல். இது வந்து என்னென்னா டியூப்பிள் இஸ் ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம் சேம் அஸ் லிஸ்ட். இதுவும் அதே மாதிரி லிஸ்ட் மாதிரியே ஒரு டேட்டா டைப். ஸோ இங்கே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா டியூப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இங்கே வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் டியூப்புளில் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஒன்லி டிஃப்ரென்ஸ் இந்த டியூப்புள் ஆர் இம்மியூட்டபிள். இங்கே வந்து உங்களால் டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ 5 ப்ரோக்ராம் 1 + 3jனா இந்த வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த இதில் வந்து இடையில நான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா முடியாது. தட் இஸ் ஸோ இதனால தான் இம்மியூட்டபிள்னு இந்த டியூப்பில் சொல்கிறாங்க. டியூப்பிள்ஸ் ஒன் கிரியேட்டட் cannot be modified, அதான் இம்மியூட்டபிள். சரிங்களா, நெக்ஸ்ட் பைத்தான் ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் யூனிகோட் கேரக்டர்ஸை வந்து யூனிகோட் கேரக்டர் மூலிமா கோட்டேஷன் மார்க் பண்ணி காட்டுறது தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. we can use single quotes or double quotes to represent string. மல்டிலைன் ஸ்ட்ரிங்கு வந்து கேன் பி டினோட்டட் as triple quotes.
சிங்கிள் குவாட்ஸில் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான், டபுள் குவாட்ஸ்க்குள்ளே கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான், மல்டியில் 3 குவாட்ஸ் ட்ரிபிள் குவாட்ஸ்க்குள்ளே நிறைய லைன் கொடுத்தாலும் அதுவும் ஸ்ட்ரிங் தான். எக்ஸாம்பிள் ஹாய்ங்கிறதுல சிங்கிள் குவாட்ஸில் கொடுத்துருக்கேன், 2 3 4 நம்பர்ஸ் வந்து கொட்டேஷனை கொடுத்தனா அதுவும் ஸ்ட்ரிங் தான். இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். இது இப்படி ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் செட்டுனா என்னன்னு பார்க்குறப்போ, செட்டு வந்து அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம்ஸ். இதில் வந்து we cannot give multiple டேட்டாஸ் மல்டிப்புள் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ். ஸ்ட்ரிங் கொடுக்க முடியாது, இன்டீஜர் கொடுக்க முடியாது, என்ன சொல்கிறது, ஃப்ளோட் வேல்யூ கொடுக்க முடியாது. ஒரே யூனிக் கேரக்டர். இன்டீஜர்னா இன்டீஜர் லிஸ்ட் மட்டும்தான் இருக்கணும், ஸ்ட்ரிங் வேல்யூனா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும், ஃப்ளோட் வேல்யூஸ்னா ஃப்ளோட் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். பட் ஆனால் இது வந்து அன்ஆர்டர்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த இதில் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் கர்லி பிரேசஸில் இன் பிட்வீன் கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி இருக்கிறது தான் பைத்தான் செட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் தான் பைத்தான் செட்டு. நார்மலாக பைத்தான் லிஸ்ட் அண்ட் பைத்தான் டியூபிளுக்கும் அண்ட் பைத்தான் செட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பைத்தான் லிஸ்ட் அண்ட் பைத்தான் டியூபிள் வந்து ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். இங்கே வந்து அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஐட்டம்ஸ் வித் யூனிக் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இது பேசிக் எக்ஸாம்பிள், பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா பைத்தான் டிக்ஷனரியும் பார்த்தீங்கன்னா இதுவும் அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். எக்ஸாம்பிள் டிக்ஷனரின்றதே ஒரு எக்ஸாம்பிள் தான். டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி இந்த டிக்ஷனரியில் கான்செப்ட் போகிறாங்கன்னா, கீ வேல்யூ பேர். இப்போ நம்ம ஒரு வேர்டு தேடுறோம், அதுக்கு அர்த்தத்தை தேடுறோம்ல, அது வந்து வேல்யூ. நம்ம என்ன வேர்டை தேடுறோமோ அந்த வேர்டு பேர் கீ, அந்த வேல்யூன்றது அதோட மீனிங். ஸோ அதனால தான் கீ வேல்யூ பேர் அப்படி தானே இருக்கும் டிக்ஷனரியில். ஸோ அதனால தான் கீ வேல்யூ பேர்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா, when we have a huge amount of data, அந்த மாதிரி இருக்கப்போ இந்த டிக்ஷனரின்ற கான்செப்ட் போகிறாங்க. இந்த டிக்ஷனரி கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக எந்த டேட்டாவை சர்ச் பண்ணுறோமோ அதை ஈஸியாக ரெட்ரீவ் பண்ண முடியும். எப்படி அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, D = இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே 1 வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க, கீ 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 1ன்றது கீ அண்ட் வேல்யூன்றது வேல்யூ. இங்கே கீன்றது கீ, 2ன்றது வேல்யூ. இதான் மீன் பண்ணுது. இதை நான் வந்து இது என்ன டைப் ஆஃப் டின்னு போட்டு பார்த்தேன்னா இதோட கிளாஸ் வந்து டிக்ஷனரின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் சம் ஆஃப் த டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.